காத்மாண்டு கமிஷனர் ஆஃப் போலீஸு நீலாங்கரை இன்ஸ்பெக்டருக்கு எப்படியா லெட்டர் எழுதுவார்? ஃபேக்காங்க சார். ஃபேக்குன்னு தான் எனக்கு வந்திருக்க தகவல் சொல்லுது. இன்னொன்று, ஹவு கேன் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஆஃப் அனதர் கண்ட்ரி ரைட் டு அன் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்? இப்போது நிகழ்ச்சியில் முந்தா நாள் பதிவு பண்ணிட்டோம். கூப்பிட்டு கன் லைசன்ஸ் கேன்சல் பண்ணுமா இல்லையா? அதை கௌதமோட மனைவிக்கு ஏன் ப்ரெசென்ட் பண்ணணும்? அதனால் ஃபஸ்ட்டு போனி அநேகமாக ஐபிஎஸ்ஸில் ஐஸ்கிரீமாக இருக்க ஏராளமான வாய்ப்பு இருக்குது. அது என்ன சிஸ்டம்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் 2 பேரை பிடிச்சி உள்ளே போட்டிங்கன்னா பொலன்னு கொட்டிடுவாங்கலாம். சார் நம்மகிட்ட கைக்கு போனதுக்கு சார் நான் சொல்லிடுறேன் சார், இங்கே இவர்கிட்ட இவ்வளோ வாங்கினா சார், இவர்கிட்ட இவ்வளோ வாங்கினா சார், இவர்கிட்ட இவ்வளோ வாங்கினா சார், பொலன்னு கொட்டிடுவேன். இதன் தொடர்ச்சியாக நேற்று அமலாக்கத்துறை டிஜிபிக்கு 2வது கடிதம் எழுதியிருக்கக்கூடிய விவரம் வந்தது. ஸோ டிஜிபிக்கு இடி எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் காலதாமதம் ஆயிட்டிருக்கு. இது தொடர்பாக திரு இபிஎஸ் அவர்கள் சொல்லும்போது, திமுக அவங்க பண்ண ஊழலை எடுத்தாலே ஒரு பட்ஜெட்டே தமிழ்நாட்டுக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ளஸ் மெட்ரோ கட்டிடலாம் அந்த நிதியை வச்சுன்னு சொல்கிறாரு. நவம்பர் 4வது வாரம் என்று நான் தொடர்ந்து சொல்லி வந்தேன்னா நடக்குதா?